அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல இம்பாசிபிள் இருங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூ தான் பார்க்க போறோம். போன வீடியோல தன்னோட வீட்டுக்கு முதல் முறையா வந்த காங்க அவன் சித்தியை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாங்க. அதோட நாகியாலையும் அவன் மேல இருக்க காதலாலையும் முதல் முறையா காங் டேவோட நட்புல ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டிருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம். இப்ப ஜோகியை தான் காட்டுறாங்க. நடுராத்திரி யாருக்கிட்டையுமே சொல்லாம வீட்டை விட்டு வரவும் சுத்தி இருட்டா இருக்கவும் பார்த்து ரொம்ப பயந்து போறான். உடனே டேவுக்கு கால் பண்ணி நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், உடனே நான் சொல்ற இடத்துக்கு வந்து மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிரவுண்டுக்கு வர சொல்லவும் அங்க ஜோகியை பாக்குறதுக்காக டேவும் வரான். ஜோகியும் தான் கோவப்பட்டு வீட்டை விட்டு ஓடி வந்ததா சொல்ல உடனே டே இங்க இருந்து உடனே வீட்டுக்கு போன்னு சொல்லவும் அவங்க பேசிட்டு இருக்கும்போது அதே வழியில தான் நாகி வர. ஜோகி அதை பார்த்துட்டு வேணும்னே டே கூட க்ளோஸா இருக்க மாதிரியும் நாகியோட பேசுற மாதிரியே டே தான் என்னோட மேக்ஸ் டீச்சர்னு சொல்ல அப்பதான் அவங்க இருக்கிற இடத்துக்கு காங்க வரான். தங்கச்சியை பார்த்து தங்கச்சி பாப்பா ஒழுங்கா வண்டிக்குள்ள இருன்னு சொல்ல டே தான் இந்த லொகேஷனை காங்குக்கு சொல்லி வர சொல்லியிருப்பான். ஜோகியும் நீங்க தான் அண்ணங்கிட்ட போட்டு கொடுத்ததான்னு கேட்க நான் உனக்கு நல்லதுதான் பண்றேன், ஒழுங்கா கார்ல ஏறி வீட்டுக்கு போன்னு சொல்லவும் நீங்க வராம நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்ல அப்ப காங்க டே நீ வா நானே உன்னை வீட்டுல விடுறதா சொல்லவும் அதே இடத்துல நாகி இருக்க நீ டேவை டிராப் பண்றதா தான் நானும் உன் கூடவே வரேன்னு சொல்லவும் நாங்க எதுக்காக உனக்கு லிஃப்ட் கொடுக்கணும்னு கேட்க அதுக்கு நாகியம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றது ரொம்பவே நல்ல பழக்கம், எவனும் டேவோட வீடும் பக்கத்துல இருக்குது, அதனால நீங்க போற வழியிலே நானும் வரேன்னு சொல்ல காங்க அவங்களை வந்து டிராப் பண்ண நாகியும் டேவும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்ப காங்கோட தங்கச்சி ஜோகியும் டே அண்ணா இவங்க ரெண்டு பேரும் எதிரெதிர வீட்டுல தான் இருக்காங்க, இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்க அண்ணனும் தங்கச்சி நான் சொல்றதை மட்டும் கேளுமா, டே மேல மட்டும் ஆசைப்படாத, உனக்கு சூட் ஆகாதுன்னு சொல்லவும் டே அண்ணா அதை விடுறா உனக்கு அந்த நாகையை பிடிச்சிருக்கான்னு கேட்கவும் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல டே அண்ணா உன்னால என்கிட்ட போய் சொல்ல முடியாது, உன் கண்ணை பார்த்து நான் கண்டுபிடிப்பேன், உனக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு அதை என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லவும் அப்ப காங்க தங்கச்சி நான் சொல்றதை மட்டும் நல்லா கேள, நீ டே பக்கத்திலேயே போகாம இரு, ஒருவேளை உனக்கு டேவை பிடிச்சிருக்கு இந்த விஷயம் உன் அம்மாக்கு தெரிஞ்சா அவன் நிலைமையே அதோ கதி தான், அவனை வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க, அவன் தான் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லப்போம் அந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியாத அளவு நான் பாத்துக்கிறதா சொல்ல அப்பதான் டேவோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. சேர்மனோட வீட்டுல இருந்து டேவை வேலையை விட்டு தூக்குனதா அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது எதிர் வீட்டுல இருக்க நாகியை தான் பாக்குறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட் தான் ட்ரிங்க்ஸ் வாங்க போறாங்க. அப்படியே கட் பண்ணா காங்க அவன் தங்கச்சியை சேர்மனோட வீட்டுல தான் விட வருவோம். அந்த வீட்டுக்கு வெளியே இறக்கி விட்டு உன் அம்மா கிட்ட போய் ஒழுங்கா மன்னிப்பு கேளு, இந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருன்னு சொல்ல அப்ப தங்கச்சியும் போறதுக்கு முன்னாடி டே அண்ணா எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா, டே அவன் இருக்கிற வீட்டுல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவனை எப்படியாவது மோ வீட்டுல இருக்கவைன்னு சொல்ல ஏமா தங்கச்சி டேவை பத்தி உனக்கு என்ன தெரியும், எதனால அவன் மேலே நீ இந்த அளவு இன்ட்ரெஸ்டா இருக்கான்னு கேட்க அவன் எனக்கு 20 நாள் டியூஷன் டீச்சரா இருந்திருக்கான், அதுலயே அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுவே அவனை பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு போதும்னு சொல்லிட்டு தங்கச்சி வீட்டுக்குள்ள போகவும் இப்ப டேவை நாகி தான் காட்டுறாங்க. நாகி காங்க பத்தி தான் பேச வரவும் டேவும் நாகி நீ இந்த விஷயத்தை இதோட ஸ்டாப் பண்ணிடு, உனக்கு காங்க பிடிச்சிருக்கா, அவன் கூட பேச விரும்புறியா பழக விரும்புறியா, எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல, நீயா டைரக்டா அவன் அப்ரோச் பண்ண, ஆனா ஏன் மூலமா காங்குக்கு பக்கத்துல போக முயற்சி பண்ணாத, அதை நான் காங்குக்கு செய்யற துரோகம், என் நட்புக்கு செய்யற துரோகம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகவும் கட் பண்ணா ஜோகியை தான் காட்டுறாங்க. ஜோகிக்கு டேவை வேலையை விட்டு நிறுத்தின விஷயம் தெரியவும் ஸ்கூலுக்கு போகாம கட் அடிச்சுட்டு டைரக்டா டேவோட காலேஜுக்கு தான் வர, நீங்க வேலையை விட்டு போனதா கேள்விப்பட்டேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம விட்டீங்க, நீங்க என் டீச்சர் தானே, என் படிப்பை பத்தி கொஞ்சமாவது கவலைப்படணும்னு சொல்ல அதுக்கு டேவும் நான் எதுக்காக உன் படிப்பை பத்தி கவலைப்படணும், நான் ஒரு டீச்சரா இருந்தா கவலைப்படலாம், ஆனா ஒரு வேலைக்காரனா இருக்கும்போது கவலைப்பட வேண்டியதில்ல, நான் உனக்கு முதல் முறையா டியூஷன் வரும்போது மிஸ்டர் மூன் என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்ல கழுத்து வாங்கினாரு, அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருந்துச்சுன்னு தெரியுமா, எனக்கு உனக்கு இருக்க உறவு என்னன்னு தெரியுமா, டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்க உறவு இல்ல, ஒரு வேலைக்காரனுக்கு முதலாளிக்கு இருக்க உறவு, நீதான் என் முதலாளி, என்ன வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க, அதோட நம்ம சம்மதம் முடிஞ்சிடுச்சு, அதனால உன்னை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லப்போம் அதை கேட்ட ஜோகி அப்செட் ஆகிறா. இருந்தாலும் டேக்கிட்ட அதை காட்டக்கூடாதுன்னு என் தாத்தா எப்பவுமே என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாரு, அது என்ன தெரியுமா, ஒரு தொழிலாளிக்கு முதலாளி கடையில் எந்த ஒரு உறவும் இருக்கக்கூடாது, நீ சொல்றதும் சரிதான், நமக்குள்ள இருக்கிறது அப்படிப்பட்ட உறவு தான், நானும் நீங்க போனதை நினைச்சு கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகவும் ஜோகி என்னதான் டே முன்னாடி ரொம்பவே ரூடா பேசினாலும் அவன் வேலையை விட்டு போனதை நினைச்சோம் அவங்ககிட்ட எப்படி மோசமா பேசின நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்க. இப்ப டே லைப்ரரியில இருக்கும்போது அங்க நாகியை வரா. டேவும் ஜோகியும் பேசின எல்லாத்தையுமே நாகியும் பாத்துருப்பா, அதனால டே கிட்ட வந்து நீயும் ஜோகியும் பேசின எல்லாத்தையுமே நானும் பாத்துட்டு தான் இருந்தேன்னு சொல்லப்பா உடனே டேவும் அது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், இதுல இருந்து தள்ளி ஏறன்னு சொல்ல உடனே நாகியும் நான் அவங்ககிட்ட ஒரு டீலை பத்தி தான் பேச வந்தேன், எனக்கு அதுக்கு உன் உதவி தேவைப்படுதுன்னு சொல்ல டேக்கு நல்லாவே புரியுது இந்த பொண்ணு காங்க பத்தி தான் பேச வரான்னு, என்னால உனக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணவும் முடியாது, உன் கூட டீல் போடவே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போக பின்னாடி நாகியும் போக அப்பதான் அந்த இடத்துல காங்க இருந்திருப்பான். அவங்க பேசின எல்லாத்தையுமே அவனும் கேட்டிருப்பான், ஆனா இவங்க எதை பத்தி தான் பேசுறாங்க என்ன டீலை பத்தி தான் பேசுறாங்கன்னு அவனுக்கு புரியல. கட் பண்ணா இப்ப நாகியை தேடி ஒரு ரவுடி கும்பல் வராங்க. இந்த ரவுடி கும்பலோட டான் கிட்ட தான் நாகியோட அம்மா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அங்க உள்ள பெரிய அமௌண்ட்டை தேடிட்டு போயிருப்பாங்க. அவங்கள தேடி பார்த்து கிடைக்கல தான் அவங்க பொண்ணு தேடி வந்து உன் அம்மா தேடின பணத்தை நீ தான் கொடுக்கணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கவும் அந்த பொண்ணு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்ல ஆனா அவங்க விடுற மாதிரி இல்ல, நீ அந்த பணத்தை கொடுத்தே ஆகணும்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அப்ப டேதான் நாகிக்கு உதவி பண்ண வரவும் அந்த டானும் சண்டை போட வரான். அப்ப கூட இருக்காளு பாஸ் நான் சொல்றது கேளுங்க, இது கொரியால இருக்க மிகப்பெரிய காலேஜ், நம்ம இங்க சண்டை போட்டா நமக்கு தான் பிரச்சனை, போலீஸ் வரதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அந்த டானை கூட்டிட்டு போகுவோம். டேவும் ஆகிட்ட நான் சொல்றது கேளு, இன்னும் கொஞ்ச நாள் நீ உன் வீட்டுக்கு போகாத, வேற எங்கேயாவது போயிடு, காலேஜ் கூட வர வேண்டியதில்ல, இந்த பிரச்சனையெல்லாம் தீரட்டுன்னு சொல்ல ஆனா நாகி அதை பத்தி கவலைப்படல. இத மாதிரி பிரச்சனை தான் எனக்கு முதல் தடவை நினைச்சா, நீ அம்மாவாலே நான் பல நாள் இது மாதிரி பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கேன், இப்ப நான் இவங்களுக்கு பயந்து ஓடி போனா அவங்க என்ன தேடி வருவாங்க, இல்லனா என் அம்மா மறுபடியும் ஒரு புது பிரச்சனை எழுதிட்டு வருவாங்க, இது என்னோட பிரச்சனை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லவும் டேவும் இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்த போக இப்ப காங்க தான் காட்டுறாங்க. அவன் ஃப்ரெண்டு மூலமா நாகி ஒரு கும்பல்
கும்பல் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும். அவன் வேகமா நாகையை தான் பார்க்க போறான். அதே டைம்ல டேவும் நம்ம நாகையை அப்படியே விட்டுட்டு வந்துருக்க கூடாது, நம்ம அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு மறுபடியும் நாய் இருக்கிற இடத்துக்கு தான் வேகமா ஓடிட்டு இருக்க. அதுக்கு முன்னாடி காங்க அங்க வந்துருவான். நாகையை பார்த்துட்டு நான் உனக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்லி நாகையை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நாகையை பார்க்க வந்த டேவும் பார்க்க அங்க இருந்து வருத்தத்தோடவே தான் வீட்டுக்கு போகவும். இன்னொரு பக்கம் நாகை அவ வீட்டுக்கு வந்து அவன் வீட்டுல இருக்க முக்கியமான பொருளை எடுத்துட்டு காங்கோட வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்க. டே நாகையை ஸ்டாப் பண்றான். நீ எங்க போறன்னு கேட்க நான் காங்கோட வீட்டுக்கு தான் போறதா சொல்லவும். டேவும் நீ காங்கோட வீட்டுக்கு போகாத, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நீ நானும் சேர்ந்து அதை ஃபேஸ் பண்ணுவோம், இங்கே இருன்னு சொல்ல. ஆனா நாகை கேட்கற மாதிரி இல்ல. நீ நானும் சேர்ந்து இருக்கிறதால எந்த ஒரு ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ண முடியாது, நம்ம ஒன்னா சேர்ந்து இருக்கிறதால என்ன ஆகும்னு நினைக்கிற, நம்ம வாழ்க்கை சரியாகும்னு நினைக்கிறியா, இதை விடவும் மோசமா தான் ஆகும். ஏன்னா நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கு, வருங்காலத்துல ஒன்னா சேர்ந்ததை நினைச்சு வருத்தப்படுறதை விடவும் இப்ப நம்ம பிரிஞ்சு போறதா நல்லதுன்னு சொல்லிட்டு நாகி அங்கிருந்து போகவும் டேவும் வருத்தத்தோட அவன் வீட்டுக்கு வரான். இப்ப பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக நாகி காத்துட்டு இருக்கவும் அவங்க பண்ணது தப்புன்னு தோணுது. நான் டேவை விட்டுட்டு வந்திருக்க கூடாது, அவசரத்துல முடிவெடுத்தணும்னு நினைக்கிறாங்க. டேக்கிட்டே மறுபடியும் போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால அங்கிருந்து அவனோட வீட்டுக்கு வரவும் டே வீட்டோட கதவை தட்டிட்டு இருக்காங்க. டேவும் அந்த கதவை திறக்கலான்னு போக அப்பதான் காங் கிட்ட இருந்து கால் வருது. தான் நண்பனுக்கு துரோகம் பண்ண விருப்பம் இல்ல, அதனால கதவை திறக்காம அந்த கால் அட்டன் பண்ணவும் அதோட சீனை கட் பண்ணா. சரியா 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. டேவோட ஐடியா மூலமா காங்வா நிறுவனத்தால உருவாக்கப்பட்ட கம்பெனி. இந்த கம்பெனியோட மொத்த கண்ட்ரோலும் சேர்மனோட 2வது பையன் கிட்ட தான் இருக்கு. அந்த பிசினஸ் ரொம்ப சக்சஸ் போகவும் அதுக்காக ஒரு ஈவென்ட் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த ஈவென்ட்டுக்காக தான் சேர்மனும் வந்திருக்கு. அந்த இடத்துல சாதாரண ஒரு எம்ப்ளாயா காங்கோ இருக்கான். சேர்மனுக்கு தெரியும் அவரோட பையன் இங்க தான் வேலை பார்க்கறதா. ஆனா அதையும் கண்டுக்காம அவரோட ரூமுக்கு வர அங்கதான் சேர்மனோட 2 பசங்களும் டேவோட ப்ரொஃபசர் அதான் ப்ராஜெக்ட் வாங்கின அந்த ப்ரொஃபசர் சாயும் அதே இடத்துல தான் இருக்கா. இந்த கம்பெனில இப்போ ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கவும் சேர்மன் இன்னைக்கு நடக்க போற ஈவென்ட்டை பத்தியும் அதுல நீங்க பேசுறதுக்கான ஸ்பீச் இந்த பையன் தான் எழுதுனான்னு சொல்லி ஒரு ஆளை காட்டவும் அது டே தான். டே ப்ராஜெக்ட் ப்ரொஃபசர்ட்ட கொடுக்கும்போது நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன்னு சொல்லிருப்பார்ல. அதுக்கு டேவோ எனக்கு பணம் எல்லாம் வேணாம், வருங்காலத்துல எனக்கு உதவி தேவைப்படும் போது அதை நீங்க செய்யணும்னு சொல்லிருப்பால. அந்த உதவி இதுதான். அந்த ப்ரொஃபசர் மூலமா தான் இவனும் காங்பாக்குள்ள வந்திருப்பான். இப்ப சேர்மனும் அவர் 2 பசங்களையும் ப்ரொஃபசரையும் வெளியில போக சொல்லிட்டு டேவை மட்டும் அந்த ரூம்ல இருக்க சொல்றாரு. அந்த பசங்களும் எதுக்காக இவனை மட்டும் இங்க இருக்க சொல்றாங்கன்னு ஒரு சந்தேகத்திலேயே போகவும் சேர்மனும் தம்பி உன் பேரு டே தானே, என்னை பத்தி நீ ஒரு ஸ்பீச் எழுதினிய அதை நல்லா படிச்சுட்டேன், அதுல என்னை பத்தி நீ ரொம்பவே நல்லபடியா எழுதியிருக்க, நான் கேட்கிற இந்த கேள்விக்கான பதில மட்டும் சொல்லு, நீ என்னை பத்தியில எப்படி நல்லபடியா எழுதியிருக்கோ அப்படி நல்லவனா தானே இருக்கனான்னு கேட்கவும் டேவால பதில் சொல்ல முடியல. அதுக்கு என்னதான் பதில் சொல்றதுன்னு யோசிக்கவும் நான் நல்லவனான்னு கேள்வி கேட்டா ஆமான்னு உன்னால ஒரு பதில் சொல்ல முடியல, அப்ப என்னை பத்தி நீ தப்பா தான் நினைச்சிட்டு இருக்க, அதுவும் தப்பு இல்ல, நான் கெட்டவன் தான். அதோட இந்த கம்பெனி உருவாக்கின ப்ராஜெக்ட் ஐடியா உன்னோட தான் எனக்கு நல்லாவே தெரியும், அதை பயன்படுத்தி தான் இந்த கம்பெனிக்குள்ள நீ வந்திருக்க, நீ எந்த அளவு புத்திசாலின்னு எனக்கு தெரியும், கொலை பண்ணாத அப்பாவே கொலைப்பள்ளியில உள்ள அனுப்பினவன் தானே நீன்னு சொல்லவும் அதை கேட்ட உடனே டே ஆடி போறான். இந்த விஷயம் எப்படி இவருக்கு தெரியும்னு சேர்மனும் டே நீ ரொம்பவே புத்திசாலி, நான் மட்டும் இப்போ உன வேலையை விட்டு அனுப்புனா நீ மறுபடியும் போய் ஒரு புது கம்பெனில வேலை சேர்வ, உன் புத்திசாலித்தனத்தால அந்த கம்பெனியை எனக்கு நிகராவே கொண்டு வருவ, அப்படி இல்லனா ஒரு புது கம்பெனியை உருவாக்கி அதை காங்குவ அளவு கொண்டு வர அளவு உங்ககிட்ட புத்தி இருக்கு, உன்ன மாதிரி ஒரு புத்திசாலியை வேலை விட்டு அனுப்புறது முட்டாள்தனம், அதனால நீ இனிமேல் ஏன் கூடவே இருக்கலாம், என் பின்னாடி இருக்கலாம், ஆனா அவன் புத்திசாலித்தனம் யாருக்கும் தெரியக்கூடாது, அது எதுவா இருந்தாலும் எனக்கு பின்னாடி இருந்தா பயன்படணும், இனிமேல் எனக்காக தான் வேலை பார்க்கணும், உன் புத்திசாலித்தனம் எனக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்ல டேவும் அதுக்கு சம்மதிக்கு இப்போ ஒரு முக்கியமான ஈவென்ட் தான் நடந்துட்டு இருக்கு. அதுல சேர்மன் தான் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கவும் டே அதை தூரமா இருந்து பார்த்துட்டு இருக்க. அப்ப காங்கவன் பக்கத்துல வந்து நிக்கிறான். அப்ப 2 பேருமே நினைக்கிறது நம்ம பிளான் கரெக்டா ஒர்க் ஆகுது, இதுக்கப்புறம் நம்ம விளையாட்டு தான் ஆரம்பமாக போதுன்னு நினைக்கவும் இப்ப ஈவென்ட் முடிஞ்சு சேர்மன் கிளம்பும் போது அவர் கூடவே இந்த ப்ரொஃபசரும் கிளம்ப காங்கவரை பார்த்துட்டு கம்பெனி மொத்தம் இப்ப 2வது கண்ட்ரோல்ல தான் இருக்குது, இதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபசரோட நிலைமை என்னன்னு கேட்க என் கெஸ்மெண்ட் கரெக்டா இருந்தா இனிமேல் 2வது இவர் தேவைப்பட மாட்டாரு, அப்ப எப்ப வேணாலும் இந்த ப்ரொஃபசர் ஒரு குப்பை மாதிரி தூக்கி எறியலாம்னு சொல்ல கட் பண்ணப்பட்டு சேர்மனை தான் பார்க்க போகவும் டே மாதிரி ஒரு புத்திசாலி சாதாரண எம்ப்ளாயா இருக்கிறத விடவும் தான் கூட இருக்கிறதா பலம்னு சேர்மன் நினைக்க அதனால டேவை தன்னோட பர்சனல் செக்ரட்டரியாக்க கட் பண்ணா. அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க சேர்மன் ஸ்விம் பண்ணும்போது மயங்கி விழுந்துருவாரு. அதை தெரியவனோட மொத்த குடும்பமும் சேர்மனை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கவும் அங்க சேர்மன் நல்லா தான் இருக்காரு, அவர் கூட டேவும் இருக்க பசங்களும் அப்ப நீங்க மயக்கம் போட்டதா சொன்னாங்க, இப்ப நல்லா இருக்கீங்களான்னு கேட்கவும் அதான் பாக்குறிய சரியா சாப்பிடல அதான் மயக்கம் போட்டேன், இப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல அவரோட குடும்பம் அங்க இருந்து கிளம்ப மூத்த பையன் டேவை பத்தி தான் பேசுறான். கடந்த 5 வருஷமா நம்மளை விடவும் அதிகமா டே அப்பா கூட தான் இருக்கான், அவ்வளவு சீக்கிரத்துல யாருமே நம்பாத நம்ம அப்பா டேவை ரொம்பவே நம்புறாரு, அப்படி இருந்தா அது நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லவும் சித்தியும் மூத்த பையன் கிட்ட சில நேரத்துல உன் மனசுல சில விஷயங்கள் இருந்தாலும் அதை வெளியில பேசாம இரு, அதுதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ண மூத்த பையனும் சித்தி என்னதான் சொன்னாலும் அதை கேட்க தயாரா இல்ல. இப்ப டேவை தான் காட்டுறாங்க. சேர்மன் கிட்ட ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு, நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பலாம்னு சொல்ல அப்ப ராயல் ரோடுங்கிற ஒரு ப்ராஜெக்ட பத்தி தான் சொல்றான். அப்படியே கட் பண்ணா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சேர்மன் துபாய்க்கு போக டே கிட்டோட கனவு பத்தி சொல்லியிருப்பாரு. துபாயில செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு தீவை காட்டி இந்த தீவை நல்லா பாரு, எந்த அளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு பாரு, இதை விடவும் பல மடங்கு பிரம்மாண்டமா நான் ஒரு ராஜ்யத்தை உருவாக்க போறேன், தி சிட்டி ஆஃப் காங்வா, அதுவும் கொரியால. அந்த ப்ராஜெக்டோட பேர் தான் ராயல் ரோடு, அதான் என்னோட லட்சியம் கனவு, கண்டிப்பா அதை நிறைவேறும்னு சொல்ல இப்ப பிரசன்ட்ல சேர்மன் அந்த ராயல் ரோட் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடி நடக்க போற எலெக்ஷன்ல நம்ம சப்போர்ட் பண்ண போற கேண்டிடேட் தான் ஜெயிக்கணும், அதுக்கு அந்த கேண்டிடேட் தான் நடக்க போற எலெக்ஷனுக்காக பார்ட்டி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்ல இப்ப காங்க தான் காட்டுறாங்க. காங்வால ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ஹெட்டா இருக்கவும் அவனுக்கு கீழே ஒரு டீம் இருக்கு. அப்பதான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராஜெக்ட பத்தி மீட்டிங் நடக்கவும் ரொம்பவே டென்ஷனா இருக்கான், எல்லார் மேலயும்
மேலேயும் கோவப்படுறான். அதுக்கான காரணம் அவன் அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு தெரியவும் தான். அதனாலதான் எல்லாரும் மேலேயும் கோவத்தை காட்டிட்டு இருக்க. அப்பதான் டே கிட்ட இருந்து சேர்மன் நல்லா இருக்காருன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரவும் அதை பார்த்துட்டு அமைதியாகிறான். இப்ப கட் பண்ணா நாகியை தான் காட்டுறாங்க. சேர்மன் இந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றதா இருக்காரோ அந்த பார்ட்டில ஒரு மெம்பர் ஆகும். அங்க இருக்கிற ஒரு ஆளு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்க. டேவோட திட்டத்துல நாகி ஒரு அங்கம் அந்த பார்ட்டில இருக்கிறது மூலமா அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையுமே அவங்க அடிக்கடி வர ரூஃப் டாப்ல வந்து மீட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லவும் அப்படி ஒரு நாள் மீட் பண்ண வரும்போது தான் டே காங்கோ நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்கவும் நாகியா அதுக்கான சரியான டைம் வரலங்கிறா. ஏன்னா நாகியாவ சூழ்நிலையால காங் கூட இருந்தாலும் அவளோட மனசுல இன்னும் டே தான் இருக்கான். கட் பண்ணி இப்ப ஜோகியை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா கல்யாணத்துக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதை தெரியவும் அவங்க அம்மா கிட்ட வந்து கல்யாணம் வேணாம்னு சொல்ல அம்மாவும் இந்த கல்யாணத்தை நீ கண்டிப்பா பண்ணணும், அதுதான் இந்த கம்பெனிக்கு நல்லது, உன் அண்ணனுக்கு நல்லது, அந்த கல்யாணத்து மூலமா கிடைக்கிற பெரிய சப்போர்ட்டை வச்சுதான் உன் அண்ணனை சேர்மன் ஆக்க முடியும்னு சொல்ல. ஆனா ஜோகி அது இதையும் கேட்கற மாதிரி இல்ல. ஏன்னா இப்பவும் ஜோகிக்கு டே மேலதான் காதல். 10 வருஷமா அவனோட சம்மதத்துக்காக தான் காத்துட்டு இருக்க. இப்ப 2வது பையனை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா சேர்மன் எந்த பார்ட்டில இருக்க ஒரு கேண்டிடேட் சப்போர்ட் பண்றாரோ அதே பார்ட்டில இருக்க வேற ஒரு கேண்டிடேட் தான் பையன் சப்போர்ட் பண்றான். அது எல்லாத்தையுமே அங்க உள்ள சிசிடிவி மூலமா ஒரு ஹேக்கர் பார்த்துட்டு இருக்க. இந்த ஹேக்கரும் டேவோட ஆளு தான். அந்த ஹேக்கர் மூலமா 2வது பையன் என்ன பண்றான், யாரு கூட பேசுறான், அவன் பிளான் என்ன, அது எல்லாத்தையுமே அவன் போன் சிஸ்டம் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி 24 மணி நேரமும் வாட்ச் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கட்சி பார்ட்டில நடக்கிற விஷயமும் தெரிய வர அது எல்லாத்தையுமே வச்சு 2வது பையனோட பிளானை கண்டுபிடிக்கிறாங்க. டேவோட ஐடியாவை ப்ரொஃபசர் மூலமா வாங்கி 2வது பையன் ஒரு கம்பெனியை உருவாக்கி இருப்பான். அவன் கம்பெனியை உருவாக்கி இருந்தாலும் அது காங்வா கீழே தான் இருந்திருக்கும். அதனால அந்த கம்பெனியை தனியா கொண்டு வந்து அதுக்கு அவன் சேர்மன் ஆகலான்னு சொல்லி முடிவெடுத்திருக்கான். அப்படி நடந்தா அந்த கம்பெனி அவனுக்கு சொந்தமாயிரும். காங்வாலி அவனுக்கு சில பங்குகள் இருக்கும். இது எல்லாத்தையும் வச்சு அவனால அடுத்த சேர்மன் ஆக முடியும். மொத்த பொறுப்பு அவனுக்கு தான் வரும். அதனாலதான் எலெக்ஷன்ல அவன் அப்பா சேர்மன் சப்போர்ட் பண்ற பார்ட்டிலேயே வேற ஒரு கேண்டிடேட்டுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லியிருப்பான். ஏன்னா கம்பெனியை டேக் ஓவர் பண்றதுல எதுவும் பிரச்சனை வந்தா அரசியல் சார்பா எதுவும் உதவி வேணும். அதே டைம்ல லீகலாக எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சேர்மனோட வக்கீல மீட் பண்ணி அவரையும் தனக்கு உதவி பண்ண சொல்லி கேட்டிருப்பான். இந்த எல்லா தகவலும் நாகி காங் டே 3 பேருக்கும் தெரிய வர காங் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகும், அவர்கிட்ட நம்ம தெரியப்படுத்தலாம்னு சொல்ல. ஆனா டே இதை உடனே சேர்மனுக்கு தெரியக்கூடாதுன்னு இதை வச்சு பெருசா ஏதோ ஒரு பிளான் பண்ண. அது என்ன பிளான், 2வது பையனோட திட்டத்தை எப்படிதான் முறியடிக்க போறான்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.